How to become intraday specialist சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறோம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம வந்துட்டு எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிருக்கு. அதே இடத்துக்கு திரும்ப மார்க்கெட் வருதுன்னா ஸோ அதே இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் கொடுக்கும். அதே இடத்துல மார்க்கெட் வந்தால் திரும்ப ஃபால் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கான கான்செப்ட். இந்த கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஏரியா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ராடே அப்போது ரெசிஸ்டன்ஸ் அப்போவோ இல்லை சப்போர்ட் அப்போவோ வந்ததுன்னா நிறைய லாட் போடக்கூடாது. ஸோ கம்மியான லாட் போட்டு ட்ரேட் பண்ணணும். நம்பர் 1 ரூல். ஓகே. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்ததுன்னு உடனே செல் ஆர்டர் போடக்கூடாது. ப்ராஃபிட் புக்கிங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நடக்கும். ஆஸ் வெல் அஸ் சப்போர்ட்டுக்கும் அதே கேட்டகரி தான். ஸோ இதுதான் டிப் நம்பர் 1. நம்ம இந்த வந்துட்டு ஒரு வீடியோ சீரீஸாக எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ.